நிக்சனுக்கு இப்போலாம் வர வர இந்த தான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சா என்னன்னு தெரில. எல்லாரை பற்றியும் சரமாரியாக குறை பண்ணுறாருங்க. காலையில் எழுந்து வராரு, கை காலெலாம் ஒரே வலிக்குது. தினேஷ் அண்ணன் மட்டும்தான் அதில் ரொம்ப கொடுத்து வச்சவர். ஏன்னு சரவணன் கேட்குறாரு. நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு பர்ஃபார்ம் பண்ணோம், அவர் சும்மா நடந்து நடந்து பண்ணிட்டு போயிட்டார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி தினேஷை வந்து குறை சொல்கிறாரு. ஆனால் இவ்வளோ நாள் நான் ரஜினிகாந்த் ரசிகர்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த படையப்பா பாட்டில் அதனப்பா ஒரு ஸ்டெப்பு போட்டார். ஏன்பா இப்படி நீ பண்ணுற தம்பி? அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களையும் குறை சொல்கிறாரு, அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாரு. ஆனால் இவர் சொல்கிறாரு மற்றவங்க வந்து இவருடைய பாசிட்டிவிட்டியை எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிக் பாஸ் கேமே எப்படி தான்ப்பா, ஒவ்வொருத்தவங்க பண்ணுற தப்புகளை இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. அது உன்னுடைய தப்பை எடுத்து சொன்னால் உனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ மற்றவங்களுடைய இதை வந்து எடுத்து சொல்லும்போது உனக்கு சரியாக இருக்குது. இப்போ மாயா வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க. உண்மையாலே அது வந்து மஞ்சுளா டீச்சர் மாதிரி தான் இருந்ததை தவிர்த்து ஐஸ்வர்யா ராயோடைய மாதிரி இல்லை. ஆனால் அவங்களுக்கு வந்து நடனம் தெரியாது போல இருக்குது, பரதநாட்டியம் நடனம் தெரியாது போல இருக்குது. அதை வந்து அனன்யா ஏதோ சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அதுக்கு நிக்சன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆடினீங்க விடுங்க, இது என்ன அரங்கேற்றமாக இங்கே பண்ணுறோம், ஏதோ ஒன்று ஃபன் பண்ணுறோம், பார்க்குறவங்க பார்க்குறாங்க, பார்க்காதவங்க போகிறாங்க. இவ்வளவு கேவலப்படுத்துகிறாரு ஆடியன்ஸை கூட. என்ன நிக்சன் வர வர திமிரு அதிகமாகிட்டே போகுது.